போன வீடியோல ஒரு கேள்வியோட ஒரு விஷயத்த முடிச்சிருந்தேன். இப்ப அதே கேள்வியோட திருப்பியும் ஸ்டார்ட் பண்றேன். பிரமிட் அப்படின்னு சொன்னாவே உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஈஜிப்ட். ஆனா இதுவே என்கிட்ட பிரமிட் பத்தி கேட்டீங்கன்னா இந்தியான்னு சொல்லுவேன். ஏன் இந்தியான்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலையும் பிரமிட் இருக்கு. இதெல்லாம் பொய் தானே சொல்றேன், ஃபேக் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே இந்தியால பிரமிட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல இன்னும் அந்த பிரமிட் இருக்கு. இதையும் தாண்டி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லவா, எல்லா பிரமிடுக்கும் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரமிடே உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பிரமிட் தான். இது எப்படி உண்மையாச்சு? ஆர்கியாலஜிஸ்ட் இதை என்ன சொல்றாங்க, இந்த பிரமிடுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. உத்தரப்பிரதேஷ்ல ஆஹிசத்ரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நான் சொல்ற இந்த ஆஹிசத்ரா தான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பிரமிட் ஆஃப் த வேர்ல்ட். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பிரமிட் அப்படிங்கறத நீ கிளைம் பண்ற அப்படிங்கறது இப்ப நான் எவிடன்ஸோட சொல்றேன். பிரவீன் அப்படிங்கிற இவரு ஒரு ஃபேமஸான ஏஷியன் ஆர்கியாலஜிஸ்ட். ஹிந்துஸை பத்தி நிறைய தேடி அதை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு மனிதர். இப்போ இவர் இந்த இடத்துக்கு வந்தோடனே கிளைம் பண்ண விஷயம், இந்த பிரமிடு தான் முதன்மையான ஒண்ணா இருக்கு ஈஜிப்ட்ல கட்டினதுக்கு. ஈஜிப்ட்ல சக்காரா பிரமிட் தான் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கும் முன்னாடி கட்டப்பட்ட பிரமிடுனா அது ஆஹிசத்ரா தான். இதையும் தாண்டி ஆஹிசத்ரால எப்படி சிவன் வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்ப அதுக்கும் நான் ஆன்சர் சொல்றேன். ஆஹிசத்ரா பிரமிடை பொறுத்த வரைக்கும் எப்படி சக்குரா பிரமிட்ல லேயரா பிரமிடோட லெவல்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆஹிசத்ராவும் சேமா இருக்கு. இதையும் தாண்டி ஆஹிசத்ரா பிரமிடை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் தாண்டி போறப்ப கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தாண்டி நீங்க பிரமிடோட உச்சத்துக்கு போறப்ப அங்க ஒரு சிவன்லிங்கம் இருக்கும். இந்த சிவன்லிங்கத்தை தான் என்னவா கிளைம் பண்றாங்கன்னா ஆஹிசத்ராவோட பிரமிடோட டாப் போஸ்ட்ல ஒரு சிவன்லிங்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதையும் தாண்டி இந்த ஆஹிசத்ரா அப்படிங்கிறது குருஷேத்திர போர்ல இருந்ததாகவும், கரெக்டா நான் சொல்றேன், கிருஷ்ணர் இருந்த காலத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்ப அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே பிரமிடை கட்டியிருக்காங்களா? அப்ப இந்திய ஹிந்துஸ் பார்த்துதான் ஈஜிப்ட்ல இருக்கிறவங்க பிரமிடை கட்டினாங்களான்னு கேட்டா அது ஆமான்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஈஜிப்ட்ல மட்டும்தான் பிரமிட் இருக்குன்னு நினைச்சீங்களா? கம்போடியா, மாயன்ஸ் பிரமிட் கட்டியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு கோவிலே இப்படி ஷேப்ல தான் இருக்கும். இது எல்லாமே முக்கோண ஷேப்பாவே இருக்கே. முக்கோண ஷேப்புக்கும் பிரமிடுக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க போட்டோஸ் பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும். இது மூணும் ஒண்ணுதான், ஆனா நம்மளை பார்த்துதான் விதவிதமா கட்டியிருக்காங்கன்றது. சரி, இப்ப இதையும் தாண்டி எப்படி இது ஓல்டஸ்ட் பிரமிடுன்னு கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப இதோட மிஸ்ட்ரிஸ நம்ம பார்ப்போம். சக்குரா பிரமிட்லயும் சரி, இந்த ஆஹிசத்ரா பிரமிட்லயும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒத்து போற ஒரே விஷயம் நாகங்கள். நம்ம இந்தியால நாகா அப்படிங்கிறது ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் கோப்ரா, அதாவது நாகினிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்தியால இருந்ததாகவும் அவங்க தான் இந்த பிரமிடுக்கு கீழே வாழ்றதாகவும் அதுக்கு மேல சிவன் இருக்கிறதாகவும் ஒரு ஸ்பெகுலேஷனை கொண்டு வராங்க. இதே இடத்துல சக்குராவோட பிரமிட்லயும் ஒரு சில நாக சிலைகள் இருக்கிறதும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியில இருந்த வீடியோல எகிப்தியர்களோட மர்மங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தேன். அதுல எகிப்திய கடவுள்களும் இந்தியன் கடவுள்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி வரலாறு கொண்டவங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரிதான் இந்த பிரமிட்ஸ்க்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸும் தான். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த ஆஹிசத்ரா அப்படிங்கிற இந்த பிரமிட் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டுள்ளது. அதனாலதான் உலகத்திலே இருந்த ஃபர்ஸ்ட் பிரமிட் ஆஹிசத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இப்போ நீங்க ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணலாம். தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம், இந்தியர்களுக்கும் பிரமிடுகளுக்கும் இருக்கிற சம்பந்தம். அப்ப ஏஷியன் இந்தியர்களை பார்த்துதான் இந்த மொத்த உலகமும் சுழலுது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். இந்தியர்களை பார்த்துதான் ஒவ்வொரு கட்டமைப்பும் மேலோங்குச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்திய கடவுள்கள் யாரும் சாதாரண கடவுள்கள் இல்லை. இவங்க எல்லாமே சயின்டிபிக் முறைப்படி தங்களோட விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம மனிதர்கள் தான் போக போக அதை மூட நம்பிக்கையா மாத்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இந்தியாவில ஈஜிப்ட் மாதிரி ஒரு பிரமிட் இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.